Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்போக்கன் ஹிந்தி டே 2. அதாவது இரண்டாம் நாள் சந்திப்பு. ஃபர்ஸ்ட் முதல் உரையாடல் அப்படினு சொல்லி டே 1 அப்படினு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துறீங்க. ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அதன் வரிசையில் இன்றைக்கி டே 2 இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை நாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி சீரீஸாகவே நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து டே 2. ஃபஸ்ட்டு வந்து நாம் ஒருத்தங்களை மீட் பண்ணால் எப்படி பேசணும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து எகெயின் நாம் அவங்கள மீட் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறோம். உங்களோட வீட்டில் யார் இருக்காங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்றத வந்து கேட்குறோம் அப்படின்னா நாம் எந்த மாதிரி பேசணும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட் மார்னிங், சுப் பிரபாத், காலை வணக்கம். காலை வணக்கம் அப்படின்றதா வந்து சுப் பிரபாத். அவங்களும் வந்து திருப்பி இன்னொருத்தங்க நம்ம யாரை பார்த்து நம்ம பர்சன் ஏ அப்படின்னா பர்சன் பி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப் பிரபாத், ஆப் ஆஜ் கைசே ஹை. காலை வணக்கம். ஆப் நீங்கள், ஆஜ் இன்று, கைசே எப்படி, ஹை அப்படின்னா இருக்கிறீர்கள். ஆல்ரெடி ஹை ஹை ஹூ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி 11 ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் தயவுசெய்து. சின்ன சின்ன பேசிக்கான கிராமர் அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டுடே? ஐ ஆம் குட் அண்ட் யூ? மே அச்சா ஹூ और आप. அதாவது மே அப்படின்னா நான், அச்சா ஹூ அப்படின்னா நலமாக இருக்கிறேன், அவுர் அப்படின்னா அவுர் அப்படின்றது மீனிங் வந்து மற்றும். அப்போ நான் நலமா இருக்கேன், ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவுர் கூட சேர்த்து ஆப், நீங்க, அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஐ ஆம் குட் அண்ட் யூ. அடுத்து ஃபேமிலியை பற்றி பேசுகிறோம். டு யூ ஹாவ் அ ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் இருக்கா, நீங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்களா அப்படின்னு. கியா ஆப்கா பரிவார் ஹை, உங்களுக்கு குடும்பம் இருக்கா, உங்களுடைய ஃபேமிலி பற்றி என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இந்த கொஷின் நம்ம கேட்குறோம் இல்லையா. சரி, ஓகே, உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஹா மேரா ஏக் சோட்டா பரிவார் ஹை. ஆமாம், மேரா எனக்கு வந்து ஏக் சோட்டா ஒரு சின்ன குடும்பம். என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஃபேமிலி, சின்ன குடும்பம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்மா அப்பா மகன் மகள் அப்படின்னா 4 பேர் தான் இல்லையா. ஸோ சோட்டா. ஹூ இஸ் இன் யுவர் ஃபேமிலி? ஆப்கே பரிவார் மே கோன் கோன் ஹை. உங்கள் குடும்பத்தில் யார் யார் உள்ளார்கள்? ஆப்கே அப்படின்னா உங்கள், பரிவார் அப்படின்னா குடும்பம். அப்போ பரிவார் மே அப்படின்னா குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த இல் அப்படின்றதா வந்து மே. இது வந்து ஆல்ரெடி காரக் அப்படின்றல வந்து இதற்கான வீடியோஸ் எல்லாமும் அதுலேயும் போட்டிருக்கோம் ஓகேவா. பிராத்மிக் கிராமர் அப்படின்னு இருக்கும், லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அது போக நாம் வந்து இந்த கிராமர் போர்ஷன்ஸ் இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங் சொல்லும் போது அதுலேயும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஓகே, ஆப்கா பரிவார் மே அப்படிங்கும்போது உங்கள் குடும்பத்தில், கோன் அப்படின்னா யார், அப்போ கோன் கோன் அப்படிங்கும்போது யார் யார் இருக்காங்க அப்படின்னு தானே நம்ம கேட்போம் ஜென்ரலா. ஸோ ஹை அப்படின்னா உள்ளார்கள், ப்ளூரல் ஃபார்ம். அப்போ உங்கள் குடும்பத்தில் யார் யார் உள்ளார்கள். மை ஒய்ஃப், சன் அண்ட் டாட்டர். மேரி பத்னி, ஏக் பேட்டா और ஏக் பேட்டி. என் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள். அப்போ மேரி பத்னி அப்படிங்கும்போது என்னுடைய மனைவி அப்படிங்கும்போது இங்கே பத்னி அப்படிங்கிறது வந்து ஃபீமேல் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹிந்தியில் எல்லா பொருட்களுக்குமே வந்து உயிருள்ள உயிரற்ற எல்லா விஷயங்களுக்குமே இந்த மாதிரி ஆண் பாலா பெண் பாலான்னு பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போது மேரி அப்படின்றது வந்து பத்னி அப்படின்னா என்னுடைய அப்படிங்கும்போது என்னுடைய மனைவி, ஏக் பேட்டா ஒரு மகன், ஏக் பேட்டி ஒரு மகள் ஓகேவா. அவுர் அப்படின்றது மற்றும். ஸோ மேரி பத்னி, ஏக் பேட்டா और ஏக் பேட்டி. என் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள் வந்து இருக்காங்க. ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவேன், என்னுடைய மனைவி, என் ஒய்ஃபு, என் பொண்ணு, என் பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். தட்ஸ் நைஸ். யஹ் அச்சா ஹை. ஓகே, நல்லது. நம்ம கேட்டோன்னு என்ன சொல்லுவோம், ஓகே நல்லது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் யஹ் அச்சா ஹை. அடுத்து வாட் டு யூ டூ ஓகேவா. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படின்றது ஆப், என்ன அப்படின்னா கியா, கர்த்தே ஹை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்படிங்கும்போது கர்த்தே அப்படின்னு வரும். இது வந்து இதுவும் அதே போல தான், சிங்குலரா ப்ளூரலா இல்லை ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோமா, இல்லை நமக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க பட்டு பெரியவங்களாக கூட இருப்பாங்க, ஆனால் வாப்போன்னு பேசுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் அமைச்சு தான் பேசுவோம் ஹிந்தியில் ஓகேவா. நம்ம ஜென்ரலாக இப்போ படிக்கும்போது
தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே வந்து பொதுவான விஷயங்களை எப்படி பேசுவோம் அப்படின்றத கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா போக போக நாம் நல்லபடியாக கற்றுக்கலாம். இன்னும் வந்து நம்மளுக்கு தெளிவாக எந்த மாதிரி பேசணும், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி வார்த்தை மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது புரியும். ஆப் கியா கர்த்தே ஹை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள். கியா அப்படின்னா என்ன, கர்த்தே ஹை அப்படின்னா வேலை செய்கிறீர்கள். मैं एक IT कंपनी में काम करता हूँ. I work in an IT company. मैं அப்படின்னா நான், ஏக் அப்படின்னா ஒரு, ஐடி கம்பெனி, மே கம்பெனி அப்படிங்கும்போது நிறுவனம், அப்போ நிறுவனத்தில் அப்படிங்கும்போது கம்பெனி மே, காம் அப்படின்னா வேலை, கர்த்தாகும் செய்கிறேன். ஐ ஒர்க் இன் அன் ஐடி கம்பெனி. அடுத்த தட்ஸ் கிரேட். டு யூ லைக் யுவர் ஜாப். यह अच्छा है. क्या आपको अपना काम पसंद है. மிகச்சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய வேலை பிடிக்குதா, பிடிச்சுதா செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஓகே உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ அதுதான் மிகச்சிறப்பு அப்படின்னா யஹ் அச்சா ஹை. இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த இடத்துல வேலை செய்கிற அப்படின்னா ஓ ரொம்ப நல்லது, பரவாயில்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த வார்த்தை வந்து நம்ம சென்டென்ஸில் என்ன சொல்கிறது, ஃபார்ம்லாம் பேசும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே. மிகச்சிறப்பு. கியா ஆப்கோ அப்புனா, உங்களுக்கு, ஆப்கோ அப்படின்னா உங்களுடைய. அப்போ இந்த ஆப்கோ அப்புனா காம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து அப்புனா காம் பசந்த் ஹே அப்படின்னு சொன்னால் நாம் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு உங்கள் வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிடிக்குமா அப்படின்னு நம்ம கொஷின் ஃபார்மாக கேட்குறோம்ல. ஸோ அதுக்கு வந்து ஹிந்தியில் கியா அப்படின்றது முன்னாடியே சேர்த்துருவோம். எந்த ஒரு கொஷினான சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கியா அப்படின்ற வேர்டு வந்து வந்துடும். ஸோ அப்போ இங்கே கியா ஆப்கோ அப்புனா காம் பசந்த் ஹை அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்புனா காம் உங்களுடைய வேலை, பசந்த் அப்படின்னா பிடிக்குமா, கியான்னு வந்திருக்கிறனால பிடிக்குமா அப்படின்னு கொஷினாக கேட்குறோம். யஹ் அச்சா ஹை. கியா ஆப்கோ அப்புனா காம் பசந்த் ஹை. தட்ஸ் கிரேட். டு யூ லைக் யுவர் ஜாப். எஸ் ஐ லைக் இட் வெரி மச். हाँ मुझे यह बहुत पसंद है. ஆம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அப்போ ஹா அப்படின்னா ஆமாம், முஜே அப்படின்னா எனக்கு, யஹ் அப்படின்னா இது, பகுத் பசந்த் அப்படின்னா மிகவும் பிடிக்கும். ஓகேவா. எஸ் ஐ லைக் இட் வெரி மச். ஹா முஜே யஹ் பகுத் பசந்த் ஹை. இப்போ ஓகே அந்த ஒரு நாள் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஓகே, see you tomorrow. ठीक है கல் மில்தே ஹை. சரி நாம் நாளைக்கு மீட் பண்ணலாம். டீக் ஹை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம்ல. டீக் ஹை அப்படின்னா ஓகே சரி. கல் அப்படின்னா நாளை. ஹிந்தியில் வந்து நாளை, நேற்று ரெண்டுக்குமே கல் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுது அப்படின்றத பொறுத்து அது நாளையா நேற்றா அப்படின்றது தெரியும். இப்போ மில்தே ஹை அப்படின்னா அப்போ மீட் பண்ணலாம், நாளை மீட் பண்ணலாம். ஷோ பாய், ஜரூர், அல்விதா, கண்டிப்பாக, வணக்கம். நேற்றே பார்த்தோம் இல்லையா, அல்விதா அப்படின்னா வணக்கம், சி யூ, குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஜரூர். இப்போ இதை வந்து இன்னொரு தடவை ஒரு கிளான்ஸ் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக சொல்லிடுறேன். குட் மார்னிங், शुभ प्रभात, காலை வணக்கம். शुभ प्रभात, आप आज कैसे हैं. காலை வணக்கம், நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள். मैं अच्छा हूँ और आप, நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க. क्या आपका परिवार है, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா. हाँ मेरा एक छोटा परिवार है. ஆம் எனக்கு ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கு, எங்களுடைய ஃபேமிலி சின்னது. आपके परिवार में कौन कौन है, உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க. मेरी पत्नी, एक बेटा और एक बेटी, என் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள். यह अच्छा है, ஓகே நல்லது. आप क्या करते हैं, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள். मैं एक IT कंपनी में काम करता हूँ. நான் ஒரு IT நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். यह अच्छा है. क्या आपको अपना काम पसंद है. மிகச்சிறப்பு, உங்களுக்கு உங்களுடைய வேலை பிடிக்குமா. हाँ मुझे यह बहुत पसंद है. ஆம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ஓகே see you tomorrow. ठीक है कल मिलते हैं. சரி நாளை சந்திப்போம். ஷோ பாய், ஜரூர், அல்விதா, கண்டிப்பாக, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இதே மாதிரி அடுத்தடுத்து Day 3, Day 4, Day 5 அப்படின்னு சொல்லி நாம் இன்னும் டெவலப் ஆகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 550 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. பட் 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த 2 பேருக்கு கூட. பட் இருந்தாலும் எல்லாருமே கமெண்ட் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 5500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். அண்ட் தென் வந்து ஹைப் பட்டன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் புதுசாக ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஸோ கமெண்ட் பட்டனுக்கு அதுவே வந்து ஸ்வாப் ஆகும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹைப் அப்படின்றது வரும். அதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், அதாவது வந்து அது ஃப்ரீ தான். ஸோ அதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணும். ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நாளைக்கு டே 3ல் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.